ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. மிக தாழ்மையானவர்களே, மிக தூய்மையானவர்கள். பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளிப்பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். ஆதியாகமம் 44:1-2. இந்த வெள்ளிப்பாத்திரம் மிக அதிக தூய்மையான ஒரு இருதயத்தை குறிக்கிறது. ஏதாயினும் ஒரு வெள்ளிப்பாத்திரம் அல்ல, தன்னுடைய சொந்த வெள்ளிப்பாத்திரமே பென்யமீனுடைய சாக்கில் போடப்பட வேண்டும் என்பதில் யோசேப்பு மிகவும் கவனமாக இருந்தான். யோசேப்பு கர்த்தராகிய இயேசுவுக்கு நிழலாட்டமாயிருக்கிறான். எல்லாருக்கும் இளையவனான பென்யமீன் என்பது மிகச் சிறியவனும் மிகுந்த தாழ்மையுள்ளவனுமான ஒருவனை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசுவாகிய நமது யோசேப்பு தம்முடைய சொந்த வெள்ளிப்பாத்திரத்தை, அதாவது தமது சொந்த பரிசுத்தத்தை எல்லாரிலும் சிறியவனின் சாக்கில், அதாவது வாழ்க்கையில் போட விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் மிகச் சிறியவனிலும் சிறியவன் என்று கூறுகிறார் என்பதை எபேசியர் 3:8 நாம் வாசிக்கிறோம். அவர், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று அப்போஸ்தலர் 23:1 அறிக்கையிடுவதிலிருந்து அவரது சாக்கிலும் தேவன் அந்த வெள்ளிப்பாத்திரத்தை போட்டிருந்தார் என்று நாம் நிதானிக்கலாம். பென்யமீன் தன்னுடைய சாக்கில் யோசேப்பின் வெள்ளிப்பாத்திரம், அதாவது கர்த்தருடைய பரிசுத்தம் இருந்ததற்கான எந்த ஒரு மேன்மையையும் தனக்கென்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பாத்திரம் யோசேப்பின், அதாவது கர்த்தராகிய இயேசுவின் வெளிப்படையான கட்டளைப்படி அவனது வீட்டு வேலைக்காரனால், அதாவது பரிசுத்த ஆவியானவர் அந்த சாக்கினுள் போடப்பட்டது. பரிசுத்தமும் தாழ்மையும் ஒருங்கிணைந்தே செல்லுகின்றன. மிகுந்த தாழ்மையுள்ளவர்களே மிகுந்த தூய்மையானவர்கள். வெள்ளிப்பாத்திரம், அதாவது கர்த்தராகிய இயேசுவின் இருதயத்தை போன்ற தூய இருதயம் மிகுந்த தாழ்மையுள்ளவர்களிடத்திலேயே, அதாவது எல்லாருக்கும் இளையவர்களிடத்திலேயே காணப்படும். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 44:12 நாம் வாசிக்கிறோம். அருமை நண்பனே, இன்று பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சாக்கை, அதாவது ஜீவியத்தை சோதித்து பார்ப்பாரானால் அந்த வெள்ளி பாத்திரத்தை அவர் உன்னில் காண்பாரா? உன் இருதயம் கர்த்தராகிய இயேசுவின் இருதயத்தை போன்ற அதே தூய்மையுள்ளதாக இருக்கிறதா? ஆமேன்.